இப்படி மிஷின் வந்து எல்லா இடத்துலையும் வச்சிருக்கணும். ஆனால் எப்படி இதில் இருந்து பை பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது விசா கார்டை யூஸ் பண்ணி இதில் வாங்கலாம்னு தான் போட்டிருக்கணும். நான் வந்து ட்ரை பண்ணல. ஓகே, இதில் இந்த லைட்ஸ் எல்லாம் அப்படி செட் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்களா? இதில் தெரிகிறது எல்லாமே லைட் எல்லாம். பாத்ரூம் ஒன்று இருக்குது. அதில் போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. இது நடந்ததில் கால்கையெல்லாம் நோவுது. இது நடந்துட்டமேன்னு சொல்லி ஒரு பெப்சியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா குடிச்ச பெப்சியெல்லாம் வெளியில வந்துடும் போல இருக்கு. இதுல போனா இதை விட அங்க பின்னுக்கு ஒன்று நடக்குது பாருங்களேன், அது இன்னும் நல்லா இருக்கும். அது குடிச்ச பெப்சில நான் வெளியே சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடும் போல இருக்கு. பார்க்கவே இப்படி இருக்கு. ஆனா எதை ட்ரை பண்றேன்னு தான் தெரியாம இருக்குது. பெரியாக்களுக்கு என்ன ஒன்று தான் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதுல இதுதான் ஹைலைட். நான் நினைக்கிறேன்னு ஒரு 20, 30, 40, ஒரு 50 அடிக்கு கிட்ட இருக்கும் போல, 50 அடிக்கு கூடத்தான் வரும் போல இருக்கு. அவ்வளவு உயரத்துல நின்று சுத்திட்டு இருக்கிறாங்க. பாத்தீங்களா? அப்படிதான் கொண்டாந்து இடிச்சிட்டு இல்லைங்க. அதுல ஒரு சின்ன பையன் என்ன ஓட்டுறான்னு பாத்தீங்களா? அவனை பாருங்க என்ன ஓட்டம் ஓடுறான்னு சொல்லி. இந்தா இது எப்படியே வந்து கீழுக்கு வருது. ஆனா அதுல யாருமே இருக்கணும், 2, 3 பேர் இருக்கணும். அப்படியே லைட்டா கீழே வருது. அதுக்கு பின்னுக்கு ஒரு செட்டப் ஒன்று இருக்குது. ஆனா அது இன்னும் ஓபன் பண்ணல. அது இப்பதான் பில் பண்ணி கொண்டிருக்கணும். உங்களுக்கு இந்த சவுண்ட் கிளியரா விளங்குதான்னு தெரியல. மெக்கலாம் இல்ல, சும்மா தான் கதைச்சு கொண்டிருக்கிறேன். ஆனா உண்மையா சொல்ல போனா இங்க வந்து நான் பாதி விஷயம் காட்டையிலன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கு ஒவ்வொரு பாதை இருக்குது. அது போய் வரேன்னு சொல்லி சொன்னா நான் கையில ஒரு பக்கம் மெப்ப வச்சு கொண்டுதான் இங்க போகணும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு சுத்தி சுத்தி. என்னால முடிஞ்ச சில விஷயங்களை மட்டும்தான் காட்டுறேன். அதுல அந்த பிராட்டினம் சொல்லுவினம் இல்ல, அதுவும் பின்னுக்கு இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன். இது வந்து மேலே போயிட்டு அப்படியே சறுக்கி கொண்டு வர்றது. இவ்வளவு தான். இந்த சாம்பிளுக்கு ஒரு ஆள் செஞ்சு காட்டுது பாத்தீங்களா? அவனா தான் முடிஞ்சிச்சு. இதுவும் கேம் தான். நீங்க சரியா அறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தருவினமா. வேணுமெண்டா ட்ரை பண்ணுங்க. அங்க பாக்குறதோட சரி, எதையுமே ட்ரை பண்றது இல்லை. ஓ, இதுல வந்து கிளி எல்லாம் வளர்க்கினோம். அதையும் பார்ப்போம். பார்த்தீங்களா, ஒரு ஃப்ரீயா எவ்வளோ விஷயத்த பார்க்க விடுறாங்க இந்த நாட்டிலேருந்து. இதே எங்கள் இலங்கையில் ஒரு பார்க்க பூங்காக்க போறேன்னு சொன்னாலே என்ட்ரி பீஸ் வாங்கி தான் விடுறாங்க உள்ளுக்குள்ள. இப்படி இந்த நாடுகளை பார்த்து கொஞ்சம் மாற்றலாம் சில விஷயங்களை எங்களோட நாட்டிலையும். இதில் வந்து முயல் நான் வச்சிருக்கணும். ஆனால் அந்த முயல் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஏதோ ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு வெளிவா தெரியலையே.
தெரியுதா? அதுன்ற இந்த காது எல்லாமே வந்து பெரிய பெரிய காதுகள். அது உண்மையாவே ஆடுதானான்ட்டு யாருக்கு தெரியும்? சில விழா ஆடுதானோ நான் தான் மாறி ஏதுன்னு சொல்றேனோ தெரியல. ஆனால் இதுக்குள்ள குருவிகளும் இதை வச்சிருக்கணும் போல இருக்கு. பாருங்களேன், இப்படி ஏறி இப்படியே வந்து இதுக்குள்ள போறதுக்கு இதை வச்சிருக்கணும். ஆனால் இதில் அடைச்சிட்டாங்க. அதனால அது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன ஒய்யாரமா படுத்திருக்கணும்ண்டு. ஒன்று குட்டி போட்டிருக்கு. இந்தோ இருக்கீங்களா? சின்ன குட்டி உண்டு. சின்ன குட்டி ஒன்று இல்லைங்க, அதுக்குள்ள இல்லாமல் இருக்குது. ஓகே. தண்ணி அலையில இடமே வந்து கழுவி கொண்டிருக்கணும் பாதைகள் எல்லாம். எல்லா இடத்துலையுமே இந்த 5D தியேட்டர், 7D தியேட்டர் அப்படி வச்சிருக்கணும். எல்லாமே இந்த 3Dல பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேயும் ஒரு கன் ஷூட் தான். நான் சொன்னது இதுதான். ஒரு பெரிய ஒரு ராட்னம் உண்டு. எவ்வளவு பெருசுன்னு சொல்லி சொன்னா, அது இருங்க காட்டுறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு காட்டுறதுக்கு. இப்ப பாருங்க, தெரியும், எங்கேயோ தெரியுதா? அவ்வளவு பெருசு. இதை நான் தூரத்துல இருந்து காட்டுறதுக்கு சரியான பிளேஸ் ஒன்றும் இல்லை. அதனால அதை விட்டுருவோம். இதுல ஒன்று வச்சிருக்கணும், அந்த ஐஸ்கிரீம். என்ன இந்த கையில கொடுத்துட்டே மாத்தி மாத்தி கொடுப்பாங்கல்ல ஒரு ஐஸ்கிரீம், அந்த ஐஸ்கிரீம் வச்சிருக்கணும். இதுல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கு. மேலுக்கெல்லாம் வியூவோட இருந்து சாப்பிடலாம். இதுல ஒரு பேய் வீடு ஒன்று இருக்குது. காசு கொடுத்து நீங்க போய் பயப்படலாம். No bro, how much? How much? Okay. Welcome. It's okay. After. இப்படி தாங்கி இருக்கிற எல்லாருமே நல்ல ஃபைன்லியான ஆக்கள் தான். நம்ம சம்பரத்தம் பூலாம் வச்சிருக்கணும். வெள்ளை சம்பரத்தை எல்லாமே இருக்குது. ஆனா இந்த மொட்டுல பாருங்க அப்படி இருக்குண்டு. இப்ப என்னோட வந்த 2 பேர் எங்க நிக்கணும்னு கூட எனக்கு தெரியல. என் அவையில் எங்க தேடி பிடிக்கிறேன்னு தெரியா பார்ப்போம். எங்க போனாலும் சுத்திட்டு வருவினம்னு தெரியும். அதனால அவையில பற்றி யோசிக்க தேவையில்லை. சும்மா ஒரே இடத்துல இருந்து சுத்துறதுக்கு எதுக்கு இதுக்கு காசு கொடுத்து வரணும்? இதுல ஏதாவது வித்தியாசமா இருக்குன்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லை. Нет, я тоже думала.
இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் தான். சரி இருங்க பார்ப்போம். வெளியா இந்த பெரிய ராட்டினத்தில் ஏறுவோம்னு சொல்லி இந்த டிக்கெட் எடுத்தாச்சு. இந்த டிக்கெட் வந்து 20,000 சோமண்டு தான் போட்டிருந்தது. ஆனால் 25,000 சோம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கணும். நான் நினைக்கிறேன் இந்த காட்டை வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்குள்ள அந்த 5,000 சோம் வந்து தெரிவினம்னு நினைக்கிறேன். எதால் போகிறேன்னு ஒன்றும் தெரியல, இருங்க பார்ப்போம். ஓகே, அந்த சைட்டால் தான் போகிறது நினைக்கிறோம். ஒரு சுற்று தான் சுற்றுவாங்களோ, இருங்க எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம் மேலே. Balance net. ஓகே, Kassa, balance net. ஓகே ஓகே. அதில் கொடுத்தா வந்து 5,000 சோம் தெரிவினம் போல. Makalamam. Sorry? What? He told me Was this? yeah, Again, 5,000. 5,000 again. What? Again, yeah. Why? I paid 25,000 som. Okay. Yeah. This balance, 15,000, yes. 15,000 15,000, so. I pay. I want to pay. Oh, You need to pay again 5,000 soon. 5,000 som. Yeah. So total 30,000 som. Total 20,000 soon. No, I will pay 25,000 som. 10,000 card price. Yes. Card price 10,000. Okay. But card, I will return to this card. Okay. Bill. No, yeah. This is Yeah. என்னன்னு தெரியல. திரும்பவும் வந்து 5,000 ரூபா வாங்கிட்டாங்க. ஏன்னு தான் தெரியல. அவன் சொல்றான் கார்ட் காசு வந்து 10,000 சொல்லி சொல்றான். ஆனா அவ சொன்னவா 5,000 கார்ட் காசு. ஓகே ஓகே, ஏறிட்டோம். ஸோ அப்படித்தான் இருக்க போகுது. இட நடுவில் கொண்டு நிப்பாட்டிடாதீங்களா. வீட்டை வேற சொல்லாமத்தான் இதெல்லாம் செய்கிறேன். அன்றைக்கே அம்மா சொன்ன இதெல்லாம் ஏறாதேண்டு. சரி ஓகேன்னு சொல்லி இன்றைக்கு ஏறுறேன். பாப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி. பார்த்தாதான் தெரியும் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி. ஒன்றுமே தெரியல. எப்படி இருக்குண்டு வியூ ஆத்தாடி.
இங்க பாருங்கவன் அம்மாடி உண்மையாவே பயமா தான் இருக்குது இதுல இருக்க இங்க நடுங்குது. அதுலயும் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. தெரியல இது எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு. அதான் வந்து உஸ்பெகிஸ்தானோட ஒரு ஸ்டேடியம் உண்டு. அந்த ஸ்டேடியம் எல்லாம் தெரியுது. மாடி இப்ப வந்து நாங்கள் சென்டருக்கு போறோம். அதாவது நினைக்கிறேன் இதுதான் வந்து டாப் பண்ணு நினைக்கிறேன் உயரத்தின். ஓகே, ஸோ இவ்வளவு உயரத்துல தான் நிக்கிறோம். அந்த ஸ்டேடியத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரியும் போல இருக்குது. ஆத்தாடி உண்மையாவே யாராவது பயப்படுவீங்கன்னு சொன்னா தயவு செய்து அதை ட்ரை பண்ணாதீங்க. அது ஒன்றுதான் சொல்லுவேன். நடுங்குது எனக்கு உள்ளே இருக்க. ஒரு வேகத்துல ஏறிட்டேன். எப்படா ரகுவானல் இருக்குது. ஐயோ கடவுளே, அந்த என்ன சொல்றது, ஆடாம இருக்கணும்னு சொல்லி இருக்கிறேன். ஏன்னு சொன்னா ஆட்டினா கவுட்டு விட்டுருமென்னு சொல்லி பயமா இருக்குது. இதுதான் டஸ்கனோட ஃபுல் வியூ. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, எவ்வளவு பெரிய ஒரு சிட்டின்னு சொல்லி. நினைக்கிறேன் இதுல கன பேர் கூட போவே இல்லை. ஒரு 5-6 பேர் தான் போறோம். பதட்டத்துல என்னத்தை காட்டுறன்னு தெரியாம இருக்குது. ஆனா அந்த ஸ்டேடியம் தான், ஸ்டேடியத்தின் ஃபுல் டொப்ல நிக்கிறோம். அந்த ஸ்டேடியமே எவ்வளவு உயரம் உங்களுக்கு அந்த வீடியோல காட்டி இருப்பேன். எவ்வளவு உயரமா இருக்கு. ஸோ அதை விட நான் மேல நிக்கிறேன்னு சொன்னா எவ்வளவு உயரத்துக்கு இது போய் வருதுன்னு சொல்லி பாருங்க. நான் கீழுக்கு இவ்வளவு உயரம் இருக்குது. அதுலயும் பின்னுக்கு வர்றது ஒன்றுலையுமே 2ல தான் ஆட்கள் இருக்கீங்க. மற்றபடி ஆட்களும் இல்லை. கடவுளே, உண்மையாவே நான் அந்த இருக்கும்போது ஆடுது இது. தேவை என்று சொன்னா 101 கோல் பண்ணட்டுமா? அவ்வளோத்துக்கு பயம் இப்படி இல்லை, கொஞ்சம் பதிஞ்சிட்டுது. அதனால கொஞ்சம் தைரியமா தான் இருக்கிறேன். ஆனா இதுல இருந்து அந்த ஹோட்டல்ல வியூவை பாத்தீங்களா, மேலுக்கு டாப் ஃப்ளோர்ல எப்படி இருக்குன்னு சொல்லி. அவரோட வந்துட்டோம். சரி, அரவாசிக்கு வந்துட்டோம். ஃபுல் டஸ்கனோட வியூ இப்படித்தான் இருக்கும். உங்களுக்கு ஃபைனலா ஒரு லுக் ஒன்று காட்டியாச்சு. இல்லையா இந்த சுத்துறத பார்க்கவே பயங்கரமா தான் இருக்கு. நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த பாவி அது இவ்வளவு உயரத்துக்கு வருதா, அதுல போறதுதான் வந்து பயம்னு சொல்லி நினைச்சிட்டு தான் இதுல ஏறினேன். நான் இதுவும் அதை விட பயமா தான் இருக்குது. இதே இந்த பயமா இருக்குன்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு பயமா இருக்கும். அது வேற ஊஞ்சல் கயிறு மாதிரி போட்டுட்டு சுத்தி சுத்தி ஆட்டுறாங்க. இதோடய நிப்பாட்டிடுவோம். சாம இறங்குறோம் மாதிரி. இதுல இருந்து விழுந்தா கூட உயிர் போயிரும் போலதான் இருக்கு.
நம்மளோட வந்து 2 பேரும் தான் கீழே இருக்கணும். அவர் பயத்திலேயே தான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டார். பார்த்தீங்களா, இது ஏதோ நம்பர் போட்டிருக்காங்க. ஒரு பெப்சி தான் குடிச்சேன். குடிச்ச பெப்சி தொண்டைக்குள்ள வந்துட்டுது, வெளியே வராதான் குறை. நல்லபடியாக கொண்டு வந்து இறக்கிட்டாங்க. கடவுளே, நீ இதுலேருந்து விழுந்தா கால் கைதான் உடையும், பயம் இல்லை. நீ வந்து சேர்ந்துட்டோம். இறங்குவோம். வெளியில போயக்குள்ள பயப்பட்ட மாதிரி காட்டாம தான் போகணும். திறக்கப்புறம் இறங்கிட்டோம், உயிரோட வந்துட்டோம். சந்தோஷம். இனி இந்த வீர விளையாட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. ரூமில் போய் படுப்போம் பேசாம. ஓகே, அங்கால போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்ச நேரம் மூச்செடுப்போம் இருந்து. நம்ம போயிட்டு அந்த காசு வந்து ரிட்டர்ன் கேட்டு பார்ப்போம். அந்த காட்டை கொடுத்துட்டு ரிட்டர்ன் பேமெண்ட் தாராங்களா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதை போய் கேட்டு பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த காட்டை வச்சு கொண்டு தான் எல்லா விஷயங்களையும் இங்கே செய்யலாம் போல. அந்த காட்டை வந்து ரீசார்ஜ் பண்ணி தான் வந்து யூஸ் பண்ணணும். இதான் விஷயம் இங்கே இருக்கிறதுல. எனக்கு தெரிஞ்ச இந்த காட்டுக்கு பேமெண்ட் வந்து தரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஏன்டா இதுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஸோ கொடுத்து பார்ப்போம். ரிட்டர்ன் பே பண்ணா ஓகே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். அவா சொன்னவா அதில் வந்து 5000 தான் வந்து காட்டுக்கு பேமெண்ட். ஆனால் அவன் அதில் சொன்னவன் 10,000 சொல்லி. ஸோ என்னோட 5000 எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டான். பார்ப்போம் என்ன மாதிரின்னு. ஃபைனலி அந்த காட்டை கொடுத்தா 10,000 ரூபா தெரிவினோம். அதனால் யோசிக்க தேவையில்லை. நான் 30,000 சோம் வந்து பே பண்ணினான். அதில் போகிறதுக்கு வந்து 20,000 சோம் தான். அப்படி இருக்குதுண்டா அந்த 10,000 சோம், அதாவது அந்த காட்டுக்கான காசு வந்து அவை ரிட்டர்ன் பண்ணிடணும் காட்டை கொடுத்தோன்னே. அதனால் நீங்கள் அந்த காட்டை கொண்டு வீட்டை போயிடாதீங்க. வாங்கின அந்த காட்டை திரும்ப கொடுத்து அந்த 10,000 சோமும் வாங்கிட்டே போங்க. அவ்வளோதான். ஓகே, கொஞ்சம் அங்கால போய்ட்டு உங்களோட கதைக்கிறேன். இந்த வீடியோ எடுப்ப மட்டும் தான் நின்றேன். அது இதில் நிற்க விட மாட்டார் போல் இருக்குது. ஒரே தான் தண்ணி அடிச்சு அங்கே 2 எங்களை இங்கே வர வச்சுட்டார். ஆனால் இதை வெளிக்கிட்ட வீடியோ எடுத்துகிட்டு போகலாமான்னு சொன்னால் இவங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இல்லை. உங்களுக்கு தெரியும், அது வந்து இப்போவே இந்த லைட்டுகள் எல்லாம் வந்து இங்கே போட்டுட்டினோம். இன்னும் கொஞ்சம் இருட்டிட்டேன்னா இன்னும் நல்லா இருக்கும். லைட்டெல்லாம் போட்டு எங்களா லைட் எல்லாம் போட்டு ஜெக ஜோதியா இருக்கும். இங்க திருவிழா மாதிரி இருக்கும். இந்த வடிவல் சொன்ன மாதிரி பாம்பை வெளியில வர்றாங்க என்ன மாதிரி இவங்க இன்னும் எடுக்கிறாங்க இல்லை. ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா ஒரு சுத்திட்டு நாங்களும் அங்கே போயிடலாம். மெயின் விஷயமே பசிக்குது. அதுல வர சுத்திட்டு வந்தது எனக்கு சாப்பிட்டதெல்லாம் வெளியில வர மாதிரி இருக்குது சத்தியா. அதனால போயிட்டு சாப்பிடணும். எல்லாம் செம்ம சவுண்டா பாட்டு கேட்குறாங்க. ரோட்டில் எல்லாம் போகிற கார் ஃபுல்லுக்கு சப் ஊஃபர் எல்லாம் போட்டு இங்கிட்ட சாங் எல்லாம் போட்டு செம்மையா பைக் பண்ணி கொண்டு போறாங்க எல்லாரும். ஒரு என்ஜாய் பண்ற நாடு போல இந்த நாடு. அப்போலேருந்து சொல்றானே ஒழிய பாம்பை வெளியில விடுறான் இல்லையடா. அந்த கட்டமா போயிட்டுது. சரி வெயிட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணோன்னு காட்டுறேன். வெளியில விட்டுட்டாங்கன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ ஒரு வழியா. இப்படித்தாங்க மெதுவா ஆட்டிட்டு மேல கொண்டு போய் கீழே கொண்டு வர அடிக்கிற காட் நின்றுடும். கீழே பாக்குற எங்களுக்கு காட் நிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனா இது இப்படி போயிட்டு ஃபுல் ரவுண்ட்ஸ் வந்து
அடிச்சு ஃபுல்லாவே ரவுண்ட் பண்ணோம். அது ஏய், அந்த கத்துற சத்தம் உங்களுக்கு கேக்குதா? ஓ இப்படித்தான் இருக்கும். விழுத்தப்புறம் விழுச்ச இல்லைன்னு போயிட்டான் வந்துட்டு. அன்னைக்கு பாதி பேற்ற உசுறு இப்ப ஊசல் ஆடி கொண்டு இருக்குது இந்த ஊஞ்சல்ல. ஓகே. என்ன சத்தம் ஐயா ராசா? நல்ல வேலை, இதைத்தான் நான் ரை பண்ணுவோம் இருந்தேன். இதுவும் இன்னும் உண்டோம். நல்ல வேலை, இதை ரை பண்ண இல்லை. யாரோ ஒரு பிள்ளை அழுது சாகுது. ஓகே அவ்வளவுதான். சரி ஸ்லோவா வந்து அப்படியே நின்று. ஓ நிப்பாட்டு இல்லையா? திரும்பவும் ரவுண்ட் அடிக்கிறாங்களா? ஓகே. இது இவனுகள் வந்து இந்த கொல்லாம விட மாட்டாங்க. உள்ளண்டைக்கு கொண்டுட்டு தான் விட போறாங்க எல்லாரையும். கீழே நின்று பாக்குறீங்க. எனக்கு ஏதோ எல்லாம் செய்யுது, அவ்வளவுதான். வேற எதுவும் நிறைய எதிர்பார்க்காதீங்க. சேஃப்டி தான், நல்ல சேஃப்டியா தான் வந்து செய்யணும். ஸோ நிறைய யோசிக்க தேவையில்லை, பயப்படாம இருந்தா சரி. ஓகே, அதெல்லாம் உங்களுக்கு காட்டி முடிஞ்சுது. நான் சொன்னேன்ல இங்க வந்து லைட் போட்டோன்னு தான் செமையா இருக்குமென்னு சொல்லி. ஸோ எப்படி இருக்கு? எப்படி ராஜா மாதிரி இருக்கா? இல்லை இதுக்குள்ள நின்று போட்டோ எடுத்தா அப்படி இருக்குமான்னு கேட்டேன். அவே 2 பேரும் தான் அந்த எங்களோட ரூம்ல இருந்து வந்தவே. ஃபுல் போட்டோ தான், ஃபுல் ஃபன் மூட்ல தான் இருக்கு. நம்ம 2 பேரும் போறது, போட்டோ எடுக்கிறது, அப்படி ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இப்படித்தான் இருக்கும். மாதிரி எங்கெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ரோட்டுக்கு கீழுக்கு எல்லாமா போடுவீங்க லைட்டு? லைட் போட வெளிக்கிட்ட உடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் வந்துட்டுது இந்த இடம். அப்படி ஒரு முதல் இருந்ததை பார்க்கல. அதுல வேற ஒன்று போகுது பாருங்க, இந்த கேபிள்ல போறது. இதுல கூட ஒரு இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, ரொமான்ஸ் வேணுமா இல்ல ஃபைட் வேணுமா, எல்லாமே இருக்குன்ற மாதிரி தான் இங்க எல்லாமே இருக்குது. நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ எல்லா விஷயத்தையுமே இங்க வச்சிருக்காங்க. இப்ப தெரியுது அவங்களுக்கு லைட் எல்லாம் போட்டோன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுல தூரத்துல ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது, அதுக்கு லைட் பண்ணிருக்காங்களா, அந்த ப்ளூ கலர் லைட். வீடியோல எப்படி தெரியுதோ தெரியல, ஆனா நேர செமையா இருக்கு. ஸோ இப்படித்தான் இருக்கிறீங்க. அப்படியே நீ போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகும்னு பாக்குறேன். நான் ஏதாவது சாப்பிடுவோம்னு யோசிச்சா அவர் அந்த இந்தியன் ஃப்ரெண்ட் வந்து மட்டன் சாப்பிடணுமாம்னு சொல்லி கொண்டிருக்கார். அவர் வந்ததுலேருந்து சிக்கன் சாப்பிட்டு அவருக்கு வெறுத்துட்டுதாமா, அதனால அவர் மட்டன் சாப்பிடணுமா. ஆனா எனக்கு தெரியல இங்க எங்க மட்டன் கிடைக்குமென்று சொல்லி. அவர் அந்த எக்ஸிட்டாலே போவோம்னு சொல்லி சொன்னார். நான் தான் சொன்னேன் இல்லை இங்காலேயும் கொஞ்சம் வியூ இருக்குது, இதால போவோம், இதால போனா கிட்டேன்னு சொல்லி. ஆனா நான் இதை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி தான் நான் இதால வந்தேன். அவையெல்லாம் அப்படி என்னுடைய வெறினம். ஸோ இப்படித்தான் இருக்குது இதுண்ட. எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 90% வந்து இந்த ட்ரீம்
பார்க்க வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டியிருக்கிறேன் இந்த வீடியோவில் நினைக்கிறேன். நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு அதையும் வீடியோவில் காட்டலுமெண்டா காட்டுறேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, பாய். அரமணத்தியாலமாக தேடிட்டோம், உங்களுக்கு ஏற்ற ரெஸ்டாரண்ட்டை இன்னும் கண்டுபிடிக்கல. பார்ப்போம். இல்லை ஒரு கடை தான், ஸோ இதை செக் பண்ண போயினோம். எனக்கு வெளியில எல்லாம் இல்லை சாப்பாடு இருந்தால் ஓகே, இல்லாட்டிக்கு வேற கடை பார்ப்போம். இருங்க பார்ப்போம் என்ன வந்து சொல்லி நம்ம ஃபைனலாக அந்த கடையிலையும் இல்லை. தேடி வந்து சாப்பாடு திரும்பவும் போகிறோம். சரி, ஏதாவது அம்பிட்டா சாப்பாடு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இந்த கடை சிடிஆர் சிக்கன் கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். ஃப்ரைட் சிக்கன் சாப்பிடலாம். நீங்கள் பீட்சாவும் இருக்காம். ஓகே, இதோட இன்றைய வீடியோ வந்து முடிச்சு கொள்வோம். ஏன்னா நீ ரூமுக்கு போயிட்டு படுக்கிற மட்டும்தான். ரூமுக்கு பக்கத்தில் தான் நிற்கிறோம், ஸோ அதில் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய். என்னடா பாய் சொல்லிட்டு போனோம், திரும்ப ஒரு வீடியோவோட நிற்கிறான்னு என்று யோசிக்காதீங்க. இது எங்களோட ரூமுக்கு போகிற ஒரு பாதை தான். இந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நைட் வந்து இப்போ சரியா 10 மணி. செமையாக இருக்குண்ணே. இந்த இடத்தை பார்க்கவே நல்லா இருந்தது, அதனால தான் வீடியோ எடுத்தேன். ஓகே, இதோட முடிச்சு கொள்வோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஓகே, உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே.